ஸ்டார்ட் கட், அதாவது ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான். அனைவருக்கும் வணக்கம். இதெல்லாம் என்ன கூட்டம்? ஆக்சுவலாக நான் வந்து 87 எனக்கு மேரேஜ் ஆகிட்டு, எனக்கு ஒய்ஃப் வந்து திருவண்ணாமலைக்குள்ளே நான் போகிறேன். அது கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு போகிறேன். அந்த ஊருக்குள்ளேயே போக முடியல, திருவண்ணாமலைக்குள்ளேயே போக முடியல, அவ்வளோ கூட்டம். என்னப்பா ஏதாவது புது படம் ரிலீஸ் ஆகிருக்கா எங்கேயாதுன்னா இல்லை சார், சென்ட்ரலில் ஊரு பூரா கூட்டம், திருவண்ணாமலை பூரா கூட்டம். அதாவது அந்த அண்ணாமலை ஜோதிக்கு வர மாதிரி. என்னன்னு கேட்டா ராமராஜன் சார் மீட்டிங் அப்படின்னு, அப்படி ஒரு கூட்டம். அப்படி அந்த கூட்டத்தை இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம் மறக்கல, என்னைக்குமே இருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து ஒரு தடவை, ஐயோ நான் சார் அவருக்கு இருந்த மாசம் இந்த ஓப்பனிங் ஐயோ நமக்கு பயங்கர போட்டி இல்லை, முன்னாடி போயிட்டு இருக்கிற அப்படின்னு ரொம்ப அந்த மாதிரி ஒரு உண்மையாவே மக்கள் நாயகன் தான். நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் காலத்துலேருந்து நான் ரெகுலராக ஒரு பாஸ்கர் எடிட்டர் அப்படின்னு அவருடைய டீம், ஒன்று பெரிய டீம் இருக்கும். அவருடைய பசங்க எடிட்டர்ஸு, அவருக்கு அசிஸ்டன்ஸ் எல்லாம் எடிட்டர்ஸு, இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் உள்ள வந்து பாஸ்கர் எடிட்டர் பாஸ்கர்னு. அங்கே தான் பாரதிராஜா சார், கே ரங்கராஜ், அப்படி எல்லாம் வரும்போது சாரை வருவார். ராம்நாராயண் சார் அசிஸ்டண்டாக இருந்து, அசோசியேட்டாக இருந்து, இவர் டைரக்டர் பண்ணியிருந்து எல்லாமே இவரை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமா குறிப்பா அப்படி இருப்பாரு. அவங்க இளைஞன் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் எல்லா வேலையும் எடுத்து போட்டு செய்வாரு. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணாரு, தூக்கிட்டு போய் மேரேஜ் பண்ணாரு. பெரிய பிரச்சனை அவங்க வீட்டில், எல்லாத்தையும் மீறி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணாரு. அந்த மாதிரி அப்படி எல்லாம் நான் பார்த்தேன் அவரை. நான் வந்து ஒரு 10 வருஷம், தட் இஸ் 1981 இருந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்றேன். ஆக்சுவலாக 89 வரைக்கும் நான் எந்த படம் ஒர்க் பண்ணாலும் அந்த படம் வந்து ஒன்று ரிலீஸ் ஆகாது, இல்லை ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடாது, இல்லைன்னா அப்புறம் 4 வாரம், அதுக்கப்புறமா 25 நாள், அதுக்கப்புறம் 50 நாள் ஆண்களை நம்பாதே, அப்படி போயிட்டு இருந்த போது எனக்கு முதல் ஒரு வெற்றி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் ஒர்க் பண்ணேன்னா பேர் வந்து ராஜா தான். அந்த ராமதாசனுடைய 2வது படம். அது ஒரு டைரக்டர்கிட்ட 2 படம் ஒர்க் பண்ண நான் அந்த படத்தை அவர்கிட்ட தான். ஸோ அது மாதிரி நான் ஒரு 14 டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணேன். முதல் இப்போ என்னுடைய ஆஃபீஸில் நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு நிறைய ஷீல்டு இருக்கு. அப்போல்லாம் 100 நாள் வெள்ளி எல்லாம் நிறைய ஷீல்டு வாங்குவோம் இல்லையா? அதில் புது வருஷத்துக்கு முன்னாடியே அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வாங்கின முதல் ஷீல்டு வந்து ராஜா தான். அதுதான் இன்னைக்கே இருக்கும். இந்த பக்கம் ராமராஜன் சார், இந்த பக்கம் இளையராஜா சார். அந்த ப்ரொடியூசர் வந்து நிவாஸ், கேமராமேன் நிவாஸ்னு. டைரக்டர் வந்து ராமதாஸ்னு. சமீபத்தில் அவர் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ அந்த காலத்துலேருந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 46 படம் என்னமோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டார்ட் கட், அதாவது ஸ்டார்ட் கேமரா, ரோல் சவுண்ட், ஆக்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது முதல்ல அவருக்கு தான்.